வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான கிரீமியான மலாய் குல்ஃபி தாங்க செய்ய போகிறோம். இந்த சம்மருக்கு இந்த குல்ஃபி செஞ்சு பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மலாய் குல்ஃபி ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாகவும் செய்யலாம். நான் சொல்கிற அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு குல்ஃபி செய்கிறதுக்கு 1/4 கப் பாதாம் எடுத்துக்கலாம். இதனோட தோல் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு இதில் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டுங்க. இதனுடைய தோல் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் ஊறி வந்துச்சுன்னா. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு 1 லிட்டர் பால் நல்லா திக்கான பால் சேர்த்துக்கிறேங்க நான். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இது நல்லா கொதிக்க கொதிக்க இதனுடைய ஆடைகள் எல்லாம் மேலே வரும். இப்போ சுடு தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், தோல் எவ்வளோ ஈஸியாக வருது நம்மளுக்கு. இப்போ இதே மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே எடுத்துன்னு இது காய்ச்சி ஆறின பால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ சேர்த்து இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆடை வந்துனே இருக்குங்க. இந்த ஆடை எடுத்து 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 இந்த பால்லே சேர்க்கணுங்க. இந்த ஆடை தாங்க இந்த மலாய் குல்ஃபிக்கு டேஸ்ட்டே. பாருங்கள், இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பாலோடைய அளவு நம்மளுக்கு திக்னஸ் ஆகிட்டே வருது. பாலுடைய அளவு குறைய குறைய நம்மளுக்கு இந்த ஆடைகள் நிறைய வரும். இந்த மாதிரி எடுத்து எடுத்து விடுங்க. இது தாங்க மலாய் குல்ஃபிக்கு டேஸ்ட்டே. பாருங்கள், இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இந்த பாலோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இதை சேர்த்தது நம்மளுக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும் இன்னும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க, பால் ஆறட்டும். இப்போ கேரமில் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சேர்த்துட்டு இது கலக்கி விடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே அப்படியே விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வர சொல்ல தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ மெல்ட் ஆகி வருது, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்ல கலர் கிடச்சிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி சொல்ல லோ ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போ மெல்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ இது பாலோடு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம ஆற வச்ச பாலோடு இதை சேர்த்துடலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இது நம்மளுக்கு இந்த மாதிரி தாங்க கட்டியாக இருக்கும். இப்போ பால் நல்லா சூடு ஏற ஏற இது நல்லா மெல்ட் ஆகிடுங்க. இந்த சுகர் பாருங்கள், கட்டியே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வருது. இப்போ கேரமல் சேர்த்து தான் பாலோடைய கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சைடெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி இல்லாத நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோடு சேர்த்துடலாம். இப்போ இதோடு சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கட்டி சேராது. நல்ல க்ரீமியாக வர வரைக்கும் விஸ்கு வச்சு அடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக வந்திருக்கு.
இப்போ இந்த திக்னஸ் நம்மளுக்கு போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ சில்லுன்னு ஆறிச்சுங்க. இப்போ பாருங்கள், சைடெல்லாம் எடுத்து விட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கட்டி இருந்தால் ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துங்க. பாருங்கள், எனக்கு நல்ல க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், குல்ஃபி மோல்டு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் டம்ளர் கூட எடுத்துங்க. இந்த மாதிரி பவுல் இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சில்லுன்னு ஆறிடுச்சுங்க. இப்போ குல்ஃபி மோல்டில் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கவர் வச்சு கூட இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு லப்பர் பேண்ட் போட்டுடலாம். நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ குல்ஃபி மோல்டில் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு நைஃப் வச்சு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஐஸ் குச்சி இது உள்ளே விட்டுக்கலாங்க. இப்போ ஐஸ் குச்சிக்கு பதிலாக நம்ம ஸ்பூன் கூட இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ பவுல்லே சேர்த்துடலாம். இப்போ ஃபாயில் வச்சு டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணதெல்லாம் 8 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 8 மணி நேரம் கழிச்சு இப்போ எல்லாமே எடுத்துருக்கேன் ஃப்ரீசர்லேருந்து. ஃபாயில் பேப்பரை எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கு நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு 2 செகண்ட் இப்படி வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டா வந்துடுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளுக்கு மலாய் குல்ஃபி. பாருங்கள், பவுலில் இருந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுங்கள். வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய மலாய் குல்ஃபி பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த குல்ஃபி பார்க்கும்போது உங்களுக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது இல்லையா? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.